பாவத்தை திரும்ப அதே மரத்தில் எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. எங்கேருந்து வந்ததோ அதை திரும்ப அதே இடத்துல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. என் கையில் ஆணி, இந்த கை தான் பறிச்சுது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா எத்தனை பேருக்கு? இந்த கை தான் பறிச்சுது, கைகளில் ஆணி. அல்லேலூயா. ஆமென். விழாவில் குத்துனாங்க. ஏன் விழாவில் குத்துனாங்க? இந்த விழாவிலிருந்து தான் ஏவாளை ஆண்டவர் வெளியே எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விழாவிலிருந்து தானே வந்தது. அந்த விழா, இந்த பாவம் எல்லாம் வெளியேறட்டும். மேன் ஜீசஸ். அடுத்தது கால்களிலே ஆணி. ஏன் கால்களிலே ஆணி? நீ அவருடைய குதிங்காலை என்ன பண்ணுவா? சுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்போ காலில் ஆணி அடிச்சோன்னு பிசாசு ஸ்மோக் பண்ணியிருப்பான், கிண்டல் பண்ணியிருப்பான். பார்த்தியா, என் தலையை நீ நசுக்கிற, உன் காலில் நான் ஆணி அடிச்சிட்டேன். அல்லேலூயா. காலில் ஆணி அடித்தாலும் அல்லேலூயா இன்னும் என் உயிரை உன்னால் எடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த காலில் ஆணி அடித்ததோட அர்த்தமே, இந்த காலில் தான் உன் தலையை நான் நசுக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் முட்கிரீடம்? ஏன்னா இந்த பூமியில் பாவம், இந்த முள்ளெல்லாம் எதை குறிக்கிறது? சாபங்களை குறிக்கிறது இல்லையா? எதை குறிக்கிறது? சாபங்களை குறிக்கிறது. நம்முடைய எல்லா சாபங்களையும் அவருடைய தலையின் மேல் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லா பாவ சாபங்களையும் அவருடைய தலையின் மேலே ஒரு முட்கிரீடமாய் அவர் சுமந்து கொண்டார். That's why the cross, சிலுவை. அல்லேலூயா.